இது இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறும் நாளிது, ஜெயம் பெறும் நாளிது. கர்த்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை கர்த்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை விடுதலை ஆக்க வல்லதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் அற்புதம் நடக்கட்டும், எல்லோருக்கும் நடக்கட்டும். இயேசுவே வழி என்று எல்லோரும் அறியட்டும். இயேசுவே வழி என்று எல்லோரும் அறியட்டும். அனைவரும் சேர்ந்து நாம் பாடியே பாடட்டும். அனைவரும் சேர்ந்து நாம் பாடியே பாடட்டும். அற்புத வல்லமை அதிசயம் செய்யட்டும். அற்புத வல்லமை அதிசயம் செய்யட்டும். வெற்றியும் நாடிது, விடுதலை தினம் இது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறும் நாடிது, வெற்றியும் நாடிது, விடுதலை தினம் இது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறும் நாளிது, ஜெயம் பெறும் நாளிது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பாகம் 11. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகின்ற பெண்மணி மரியாள். நாங்கள் பலரை குறித்து கடந்த வாரங்களில் நாங்கள் தியானித்து வருகிறோம். அதன் மூலமாக பெண்களாகி நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், வேதத்தில் 2 மரியாளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஒன்று லாசரஸ் மற்றும் மார்த்தாளின் சகோதரி ஆகிய மரியாள், மற்றது இங்கே இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால், லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனம், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களில நாட்கள் மரியாள் வாழ்ந்த காலங்கள் உலகம் பொல்லாத காலங்களா இருந்து கொண்டிருந்தது. அந்த பொல்லாத உலகத்தில எங்கு பார்த்தாலும் பாவங்கள், விபச்சாரங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கொலைகள், குழந்தைகளை பெற்று தானாக கொலை செய்வது, இப்படியாக நடந்து கொண்டிருந்த அந்த காலத்துல கிறிஸ்துவின் சமூகத்துல ஒரு நல்ல ஸ்திரீ, கிறிஸ்துவுக்குள் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெண்களுக்குள்ளே சிறந்தவள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக தெரிவு செய்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த தாயாகிய மரியாளுக்கு அவர் பிள்ளையாக தேவன் அவளை மரியாளை தெரிந்தெடுத்து, பாருங்க, எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம் அந்த நாட்களில, எத்தனையோ அழகான பெண்கள், கோடீஸ்வரியான பெண்கள் இருந்திருக்கலாம், நிறைய காசு உள்ள பெண்கள் இருந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா பட்டதாரியான நிறைய வித்தியாசமான உயர்ந்த மட்டத்துல இருக்கிற பெண்களும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெரிவு செய்வது சாதாரண குடும்பத்துல ஒரு மரியாளை, அவங்க மிகவும் கஷ்டமான குடும்பத்துல. ஆண்டவர் எதுக்கு தெரிவு செய்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற தாயாக தெரிவு செய்கிறார். காரணம், அவளுடைய வாழ்க்கை அவள் நல்ல பெண்மணியாக இருந்தபடியால் தான் கிருபை பெற்றவள் என்றும் இது ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் தேவதூதன் அவரை இப்படியாக அந்த நாட்களில கூட இன்று தாழ்மை உள்ளவளாக இயேசுவை சுமக்கிற பெண்களாக
சொன்னா இருக்க மாட்டாள். ஏன்னா ஆடம்பரமாய் காரியத்தில் வாழ்ந்திருந்தால் ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்க மாட்டாரு. ஆனால் இயேசு எப்படி பிறந்தார்? குடும்பத்துல ஆடம்பரமான தாய்க்கு பிறக்கவில்லை, வசதி கௌரவமான குடும்பத்துல பிறக்கல, மாளிகை வீட்டில் பிறக்கவில்லை, மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. அப்ப பாருங்க, இந்த இயேசுவை இப்படி தாழ்மையாக பிறக்கப்பட்ட இயேசுவை வளர்ப்பதற்கு தாழ்மையான மரியாதை அவர் தெரிவு செய்து கொண்டாரு. விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ் தாழ்மையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது கஷ்டமான காரியம். எனக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஆனா கற்றுக்கொள்ள விசேஷித்தவளா இருந்தபடியால ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தவளாக இருந்தாள். அவமானங்களையும் மரியாள் சந்தித்திருக்கக்கூடும், எவ்வளவு துக்கங்களையும் மரியாள் சந்தித்திருக்கக்கூடும். அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கண்ணீர் போராட்டத்துல வாழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் தான் சுமப்பது கிறிஸ்து என்று சொல்லிட்டாங்க. எவ்வளவோ மக்கள் கலங்கப்பட்டிருக்காங்க, எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு ஏராளமாக தேசத்தை மாற்ற முடியும். தேசத்தை எங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தேசத்தை கொண்டு மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் மரியாதைத்தான் தெரிவு செய்தார், ஒரு பெண்ணை தான் தெரிவு செய்தார் இந்த உலகத்துக்கு ஒரு கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு. அதே போல முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்ற காரியத்தை கொண்டு ஒரு பெண் மூலம்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இப்படியாக இன்றைக்கு முடங்கி கிடக்கிற பெண்களாக நாம வேண்டும், முடங்கி கிடக்கிற பெண்களாக கர்த்தருக்காக தேசத்துக்காக விழித்து எழும்ப வேண்டும். இன்றைய நாட்கள்ல தேசம் உடைக்கப்படுகிறதா, குடும்பங்கள் உடைக்கப்படுகிறதா? பெண்களாக வேண்டும், நிறைந்த உண்டாக மாற வேண்டுமானால் பெண்கள் புத்தி உள்ள ஸ்திரீகளாக வேண்டும், நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தாலோ இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் தனக்குரிய நல்ல பங்கை கிறிஸ்துவின் தாயாகிய தெரிந்து கொண்டாள். அதே போல மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகள் மரியாள் கிறிஸ்துவின் பாத தண்டையில உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு என்று அவருடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் சமூகத்துல வேதத்தின் அடிப்படையில வாழ வேண்டும், சமூகத்துல காத்திருக்க வேண்டும். மாமிசம் பலவீனமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம் பலவீன பாண்டங்கள் தான் ஜெபத்தால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். துக்கமா, கவலையா, கண்ணீரா, போராட்டங்களா எல்லாம் எடுத்து போடுங்க. தேவ சமூகத்துல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக நிச்சயமாக நம்முடைய விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியமா கம்பீரத்தோட தேவ சமூகத்திலிருந்து கண்ணீரை விதைச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில செழிப்புகள் விதைக்கப்படும், பசுமை விதைக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் துளிகள் மாறி மகிழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. குடும்பத்தை கவனிக்காதபடி ஐயோ பாடுகள், கவன வேதனைகள் தான் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வாழ்க்கையில தோல்வி இல்ல, உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில போராட்டங்கள் இல்ல. ஏன் அங்கே கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது, கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வீட்டை நிரப்புகிறது. எனவே உங்கள் வாழ்க்கை வேதனையற்ற வாழ்க்கையாய் மாறும். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான கண்ணீரா?
இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வேதனையை தான் இன்று நாம் கூட அனுபவிக்கிறோமா? ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்திருங்க. அன்று அவங்க வேதனை துன்பங்களை அனுபவித்தபடியால்தான் அவங்க சந்ததியில ரட்சிப்பு வந்தது. கிறிஸ்து பிறக்கப்பட்டாரு. கிறிஸ்துவ அந்த தாய் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு கற்பனையில கூட நினைத்து பார்க்க முடியாது அவமானங்கள், துக்கங்களை. ஆனால் மரியாள் எல்லாவற்றையும் அனுபவித்தாங்க அல்லவா? அனுபவிக்க தயங்க, எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. கலங்கப்பட்ட தாயாகிய மரியாள், கலங்கடிக்கப்பட்ட தாயாகிய மரியாள் அங்கே கிறிஸ்துவாய இயேசுவை தான் சுமக்கிறேன் என்று அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்களுக்கு கலக்கத்தையும் வேதனையும் அவமானங்களை நினைத்து பார்க்கவில்லை, மற்றவரின் பழிசொலை நினைத்து பார்க்கவில்லை. இன்றைக்கு அதே வேதனை இருக்கக்கூடாது. கொண்டே ஏனென்று சொன்னா இவங்களை இப்படி அப்படி குற்றங்களும் குறைகளையும் சொல்லிக் கொண்டேதான் இருப்பாங்க. சோர்ந்து போகாதீங்க, குறைகளுக்கு சோர்ந்து போகாதீங்க. நமக்கு முன் அவமானங்களை சுமந்திருக்கிறாங்க, துக்கத்தை சுமந்திருக்கிறாங்க, கண்ணீரை சுமந்திருக்கிறாங்க, வலிகளை சுமந்திருக்கிறாங்க. ஏனென்று சொன்னா பேசும் பொழுது இவள் எங்கேயும் போயிட்டு பிள்ளையை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறா, கணவன் எவ்வளவு பேசியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, அவமானம் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க தாழ்மையாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க. பிரியமான சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை செழிப்பு சிறப்பா இருக்க வேண்டுமா? நம்ம மரியாளை போல எல்லா சுமைகள் பாரங்களையும் மகிழ்ச்சியோட சுமந்து கொள்ள வேண்டும். மரியாள் வெறுக்கல, வேண்டாம் என்று சொல்லல. இயேசு கிறிஸ்து நீ சுமக்க போகிறா, உனக்கு ஒரு மேசியா பிறப்பார் என்று சொல்லும் பொழுது அவங்க வேண்டாம் என்று சொல்லல. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாங்க மரியாளை போல, மார்த்தாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பங்கு நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது அந்த பங்கை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நல்ல பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டா நாங்கள் சபையில நல்லவர்களாய் வாழ முடியும். சபைக்கு நல்ல கௌரவமான நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை, நல்ல பிள்ளைகளை நம்ம சபைக்கு கொடுக்க முடியும். நல்ல சபைக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தால் அந்த சபை சமூகத்துக்கு நல்ல வாலிப பிள்ளைகளை கொடுக்கும். அந்த சமூகத்துல சபை சமூகத்துக்கு நிறைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை போல, மரியாதை போல நல்ல பிள்ளை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். கவலைகள், துக்கம் சைட்ல விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கற்றி பிடித்துக் கொள்ளுங்க. துக்கங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது ஒரு விஷயம் நினைத்து பாருங்க, எத்தனை நம் கற்பனை பண்ணி பாருங்க. மரியாதை வாங்கியிருக்காங்க, உலகத்துக்கு கொடுத்து கிறிஸ்துவை நல்ல காரியங்களை வளர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுங்க, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்த்தெடுங்க. சபைக்கு நீங்க ஒரு சீசரை உருவாக்கி சபைக்கு கொடுங்க. சீசர்கள் உங்க வீடுகளில உருவாக்கப்பட வேண்டும். ஜெப வீரன் உங்கள் வீடுகளில உருவாக்கப்பட வேண்டும். ஜெப வீரர்கள் உங்கள் வீடுகளில் உருவாக்கப்பட வேண்டும். சபை உங்கள் வீடுகளில் உருவாக்கப்பட வேண்டும். நல்ல பெண்மணிகளாக, நல்ல ஸ்திரீகளாக சபைகளை வீட்டுக்குள்ளே எழுப்புங்க, ஊழியர்களை வீட்டுக்குள்ளே எழுப்புங்க. அதன் பிறகு சபைக்கு அவங்களை கொண்டு செல்லுங்க. தேசம் மாறும், சபை மாறும், உலகம் மாறும், அழிவின் தேசம் பாதுகாக்கப்படும். பிசாசு அஞ்சி நடுங்கி ஓடி போவா. ஏன் இந்த கரத்துல எல்லாம் இருக்கிறது. தேசம் வெளிச்சத்தை காணும், தேசம் செழிப்பை காணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாட்களிலப்பா புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய மரியாதை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறீங்க. தேவரின் அந்த மரியாதை தாங்கி நல்ல கிறிஸ்துவ உலகத்துக்கு தந்ததை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் மரியாதை போல ஆண்டவர் தைரியமாக நாங்கள் உலகத்துக்கு பறைசாற்ற, உலகத்துக்கு நல்ல சீசர்களை உருவாக்க, சபைக்கு நல்ல ஊழியர்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆமென். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒரு புதிய மன்னாவோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 30ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது.
சங்கீதம் 141 அதிகாரம் 3வது வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் இந்த நாட்களிலே இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், சங்கீதக்காரன் ஏன் இப்படியாக சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய வாயினாலே வீண் வார்த்தைகளை பேசாதபடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாகவும் இப்படியான ஒரு வார்த்தையை அங்கே தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே உண்டு என்று சொல்லி. அப்படியானால் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாயினாலே ஆசீர்வாதங்களை நாங்கள் பேசுகிற வேளையிலே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்களிலே எதை இந்த நாட்களிலே தியானிக்கிறோமோ, எதை பேசுகிறோமோ, அதன்படியே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் வாய்க்கு இந்த நாட்களிலே ஆண்டவரே காவல் வையும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாயும் தேவனுக்கு பிரியமானதாயும் தேவனுக்கு உகந்த காரியமாக இந்த நாட்களில் இருக்கும்படியாகத்தான் தாவீது இந்த நாட்களில் இப்படி வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை கேட்டுக்கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வார்த்தையினாலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் இந்த நாட்களில் உண்டாக்கினார். கடற்கரை மச்சங்களை, அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், விருட்சங்களை, இப்படியாக எல்லாவற்றையும் வார்த்தையினாலே இந்த நாட்களில் உண்டாக்கினார். அதனாலே தேவன் அங்கே அந்த வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அந்த வார்த்தை இந்த நாட்களில் புறப்பட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஆதிகாமத்திலே அதே அதிகாரத்தை தான் ஆதாமுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே கொடுத்தார் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்படியானால் ஆதாமுடைய வழியிலே வந்த நமக்கும் அதே வார்த்தைகளைத்தான் இந்த நாட்களில், அதே ஆசீர்வாதங்களைத்தான் தேவன் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். அதனால இங்கு சங்கீதக்காரன் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லுகிற வேளையிலே வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாகத்தான் அவர் சொல்லுகிறார். முதலாவது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகள் வாசல்களை காத்துக்கொள்ளும் என்று. ஏனென்றால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும், மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறதாயும் மற்றவர்களை தீட்டுகிற வார்த்தையுமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அதனாலே தேவரே என் வாய்க்கு காவல் வையும். அப்படியான வார்த்தைகளை நான் பேசும்படியாகவும் அந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களில் அந்த வார்த்தைகள் அங்கே ஜனங்களை, அதாவது சத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த நாட்களில் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி கேட்கிற காரியத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலேதான் அவர் சொல்லுகிறார், இரண்டாவதாக என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ள எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்படியாக அதை செய்ய நீர்தான் வல்லவர் என்பதை குறித்து ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் உதடுகளையும் நாங்கள் காத்துக் கொள்ளுகிற வேளையிலே தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களில் நடப்போம். அவருடைய துதி நம்முடைய வாயில் இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதித்து இந்த நாட்களிலே அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் இந்த நாட்களில் கட்டளிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளிலும் இந்த மன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.